பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம், என்னுடைய துவக்கமும் என்னுடைய முடிவும் அது மிகுந்த சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் விரும்புகிறோம். சில நேரங்களிலே நம்முடைய துவக்கம் மிகவும் அற்பமானதாய் அல்லாவிட்டால் மிகவும் எளிமையாயிருக்கும். சில நேரங்களிலே சில துவக்கங்கள் மிகுந்த ஆடம்பரியத்துக்குள்ளதாயிராமல், மிகுந்த மெச்சப்படத்தக்கதா இல்லாமல், ஆரம்பமும் மிகவும் அது புகழப்பட வேண்டியதா இராமல் அது ஒரு சாதாரணமானதாய் இருந்து கடந்து போகலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஏதோ ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே துவங்கி வைத்திருக்கலாம். இந்த துவக்கம் அது மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வராததை போல உங்களுக்கு தோன்றி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதனுடைய முடிவு மிகுந்த சம்பூர்ணம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தின் ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காட்டித்தர விரும்புகிறேன். யாக்கோபு என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து வெறும் கோலும் கையுமாய் புறப்படுகிறான். இவன் புறப்படுகிற பொழுது தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய மாமன் வீட்டிலே என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட போகிறான். என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிடிப்புக்கான சூழ்நிலையும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் பெத்தேல் என்கிற ஒரு இடத்திற்கு வந்தபோது, அந்த இடம் அதற்கு முன்பதாக லூஸ் என்று அழைக்கப்பட்டது. அந்த இடத்தில் வந்த பொழுது சூரியன் மறைந்து விட்டது. ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையிலே வைத்து படுத்துக் கொள்ளுகிறான். ஒரு சொப்பனம் பார்க்கிறான். வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அதற்கு மேல் தேவன் என்று அந்த ராத்திரியில் அவனோடு கூட பேச விரும்புகிறான். தேவன் சொல்லுகிறான், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சமாதானத்தோடு உன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு மிகுந்த சந்தோஷமாய் அவன் கடந்து போகிறான். அவன் இவ்விதமாய் ஜெபிக்கிறான்: தேவரீர் எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் என்று சொல்லி ஒரு தூணை நிறுத்தி, இந்த தூண் தேவனுடைய வீடாகும் என்று சொல்லிவிட்டு கடந்து போகிறான். அநேக இன்னல்கள் மாமனுடைய வீட்டிலே அநேக முறை ஏமாற்றப்படுகிறான். சம்பளம் என்ற பெயரிலே அநேக முறை வஞ்சிக்கப்படுகிறான். ஆனால் வேதம் ஒன்று சொல்லுகிறது, அவனோடு கூட கர்த்தர் இருந்தான். இப்பொழுது ஒரு யாப்போக்கு என்கிற ஆற்றின் கரையிலே அவன் மீண்டுமாய் வந்து நிற்கிறான். ஏன்? தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவன் வந்து நிற்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வெறும் கோலும் கையுமாய் கடந்து போனவன் இப்பொழுது 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள், சோதரம் 12 பிள்ளைகள், அது மாத்திரமல்ல வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், எருதுகள், கழுதைகள், ஆடு மாடுகள் இவைகளை உடைய ஒரு பெரிய செல்வனாய் திரும்பி வருகிறான். பாருங்கள், இவனுடைய ஆரம்பம் மிக அற்பமான ஒன்றாயிருந்தது. வெறும் கோலும் கையுமாய் தான் போனான். அவனுடைய சாட்சி அப்படிதான் இருந்தது. யாப்போக்கின் நதிக்கரையில் அவன் விதமாய் செபிக்கிறான்: ஆண்டவரே, வெறும் கோலும் கையுமாய் நான் இந்த நதியை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன். எந்த 2 பரிவாரங்கள்? சோதரம் அவன் தன்னுடைய மனிதரை, ஆடு மாடுகளை, ஒட்டங்களை 2 பகுதியாய் பிரிக்கிறான். ஒன்று ஏசா விழுந்து அழிப்பதற்கு ஏதுவாயிருந்தாலும் இன்னொரு பகுதி தப்பித்து கொள்ள ஏதுவாகும் என்று நினைக்கிறான். பாருங்கள், தன்னுடைய சொத்திலே அழிவுக்கென்று ஒரு பகுதியை பிரிக்கிற அளவிற்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய முடிவு அவ்வளவு சம்பூர்ணமாயிருந்தது. அந்த கிருபையை தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் தரப்போகிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய்
கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் மகிமையானவர். இப்பொழுதும் என் தேவாவியாண்டு தெய்வீக அன்பும் கிருபையும் தயவும் காருண்யமும் இரக்கமும் வல்லமையும் மேன்மையும் எங்களோடு கூட இருக்கிற நல்ல தெய்வக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. என் தேவன் தம்முடைய தெய்வீக அன்பை விளங்க பண்ணும். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்ன எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, யாக்கோபை போல நாங்கள் அநேக இன்னல்களை கடந்து வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாய் மாற்றுவீராக. தேவ மகிமையிலே நாங்கள் இன்னும் வளரத்தக்க கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.